ஸோ நாங்க பவுலுடைய 4வது இறுதி பயணமும் ரோமையை நோக்கி சென்று ரோமையில தான் பவுல் கொல்லப்படுவார் என்று எங்களுக்கு தெரியும். ஸோ இது ஒரு மறையறிவிப்பு அல்லது திருத்தூதரை பயணமாக பவுல் ஆரம்பிக்கல. ஆனா அந்த போற இடமெல்லாம் பவுல் நற்செய்தி அறிவிச்சு கொண்டே போனார் என்றதான் இதுல உண்மையான விஷயம். ஸோ ரோமை பயணத்துல நாங்க சொன்னதை போல கடைசி 2 அதிகாரத்திலையும் இந்த திருத்தூதர் பணிகள்ல நாங்கள் பார்க்கிறோம் எப்படியாக பவுல் கப்பல்ல அவர் கைது செய்யப்படுறாரு. ஜெருசலேமில் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு அவர் அங்கேயே தண்டிக்க விரும்புறாங்க. ஆனா பவுல் தன்னுடைய ரோமை சிட்டிசன்ஷிப்பை காட்டி தான் ஒரு ரோமன் ஆகவே நீங்க இங்க இருக்கிறவங்களுடைய ரோமை ஆளுநர்களால அவங்களால எனக்கு சரியான நியாயம் கிடைக்காது. ஆகவே என்ன சீசருக்கு முன்னாடி பேரரசருக்கு முன்னாடி நான் போய் அந்த நீதிமன்றத்துல நான் அதுக்கான நியாயத்தை நான் மேல்முறையீடு செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னதால அவரை கைதியாக அவர் அந்த கப்பல் பயணத்துல ஏற்றி அனுப்புறாங்க. போற அந்த கப்பல் எதிர்பாராத விதமாக கடல்ல சிக்கி அந்த புயல்ல தத்தளிச்சு 14 நாள் பெரும் புயல் ஆகப்பட்டு யாருமே தப்ப மாட்டாங்கன்னு எதிர்பார்த்து நினைச்ச நேரத்திலையும் மோல்டான்ற இந்த பகுதியில கப்பல் கரை ஒதுங்குது. கரை ஒதுங்கின பிறகு நடந்த ஒரு சில முக்கியமான சம்பவங்களை நாங்க பார்த்தோம். அதுல அந்த மோல்டா நகரிலையும் பவுல் தங்கி இருந்து திரும்ப அடுத்து அவங்களோட பயணத்தை தொடர்ந்து அவங்க அங்க இருந்து திரும்பி பார்க்கிறோம். அப்படியே திரும்ப இன்னொரு படகு வழியாக அப்படியே போய் அவங்க அந்த கப்பல் வழியா அப்படியே போய் திருப்பி அவங்க இத்தாலிக்குள்ள போய் ரோமைக்குள்ள போறாங்க. ஸோ போகிற இதுவரைக்கும் அவர் மோல்டா தீவுன்னு சின்ன தீவு, இந்த மோல்டா தீவுலையும் அவர் நற்செய்தி அறிவிச்சு கொண்டிருப்பார். இது பலருமோ இந்த இடத்துல நிறைய ஸ்ரீலங்கன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, தமிழ் ஸ்ரீலங்கன்ஸ். ஓகே, அந்த நேரத்துல எல்லாம் இப்ப இருக்கிறாங்க. ஓகே, இந்த பவுல் இருந்த டைம்ல ஸ்ரீலங்கன் தமிழ் ஸ்ரீலங்கன் இருந்திருக்கிறாங்கன்னு யோசிப்பீங்க. அப்படி இல்லை, இப்ப இருக்கிறாங்க நிறைய பேர், பலருமோ சொல்ற இடத்துல. சரி, அப்படியே நாங்க பார்த்துட்டு வரும்போது கடைசி ஒரு ஒரு தருணம், ஒரு சப்டைட்டில் நாங்க பார்க்கிறோம். ரோமைக்கு பவுல் வருவதும் கைதியாக இருந்தாலும் அவருடைய துணிச்சலான போதனைகளை நாங்க பார்க்கிறோம். நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு பவுல் ரோமை நகரை அடைந்தார். அங்கிருந்த விசுவாசிகள் அவரை எதிர்கொண்டு வரவேற்கிறார்கள். இதான் பவுல் முதல் தடவையாக ரோமைக்கு வர்றார். ஆனா எங்களுக்கு ரோமையருக்கு எழுதிய திருமுகம் என்று சொல்ற ஒரு கடிதம் ஆக்சுவலா முதலே எழுதியிருப்பார். அவர் ரோமைக்கு போக முதலே ரோமியருக்கு அவருக்கு அங்க ஏற்கனவே ஆக்களை தெரிஞ்சிருந்தது. போறதுக்கு முன்னமே ரோமியருக்கு எழுதிய திருமுகத்தை அவர் எழுதியிருக்கிறார் என்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். மற்ற கடிதங்கள் எல்லாமே அவர் அவர் உருவாக்கிய திருச்சபைக்கு அவர் எழுதினார். ஆனா ரோமை திருச்சபைய அவர் உருவாக்கல. ஆனா அந்த திருச்சபையில் அவருக்கு தெரிந்தவர்கள் அங்க இருந்தாங்க. அது மட்டுமில்ல, அங்க இருந்தவங்களை உறுதிப்படுத்துறதுக்காக இந்த ரோமியர்களை திரும்பவும் என்ற திருமுகத்தை பவுல் எழுதியிருக்கிறார். அப்ப பவுல என்ன செய்யறாங்க, ஒரு ஹவுஸ் அரெஸ்ட்ல தான் வச்சிருக்கிறாங்க. ரோமையில ஒரு படை வீரரின் காவல்ல தனியாக ஒரு வீட்டுல அவர் தங்க அனுமதிக்கப்பட்டார். சிறையில வச்சிருக்கல, ஆனா ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி வச்சிருக்காரு. அப்ப அந்த வேளையில ஒரு சில விவிலிய ஆராய்ச்சியாளர் சொல்லுவாங்க, பவுல் வெளியில போய் ஓகே அந்த அந்த காவலாளியோட வெளியில போய் நற்செய்தியை போதிச்சுட்டு வந்த சந்தர்ப்பங்கள் இருக்கு அப்படின்ட்டு சொல்லி, அந்த சந்தர்ப்பத்துல அவர் வெளியில போன ஸ்பெயின் மட்டும் போயிருக்கிறார் அப்படின்ற ஒரு ஒரு சில கருத்துக்களும் இருக்கு. நேரடியா திருத்துதர் பணிகள் அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனா மற்றைய கடிதங்கள் எடுத்து பார்த்து அவங்க சொல்லுவாங்க இப்படியாக அவர் போயிருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கருத்தும் இருக்கு. எனவே நீங்க பவுலை பற்றி, பவுலுடைய திருமுகங்களை பற்றி டீப்பா படிக்கும்போது அதை பற்றி சில நீங்க பார்க்கலாம். அப்ப இங்க ரோமையில இருந்த தருணத்துல யூத தலைவர்களை, கிறிஸ்தவர்களை அவர் சந்திச்சு, குறிப்பாக ரோமை யூத தலைவர்கள், அங்க இருக்கிற யூதர்களை சந்திச்சு இயேசுவை மெஸ்ஸியா
என்பதை அவர் மறைநூலை கொண்டு அவர் விளக்குறார். சிலர் அவர் சொன்னதை நம்பினார்கள், ஆனால் பலர் மற்றவர்கள் அவரை நம்பவில்லை என்று சொல்லி திருத்துதர் பணி 28-24 நாங்கள் பார்க்கிறோம். சோ இந்த பகுதியை நீங்க வாசிக்கும் போது ரோமையில பவுல் எப்படியாக நற்செய்தியை பறைசாற்றினார் என்ற பகுதியை நாங்க காணலாம். சோ முழு துணிவோடு தடையின்றி அவர் நற்செய்தியை ரோமையில அறிவிக்கிறார். இப்ப லூக்கா இந்த பகுதியை முடிக்கும் போது நாங்க பார்க்கிறோம் 28-31 வரியில இந்த புத்தகத்தை முடிக்கிறார். பவுல் 2 ஆண்டுகள் அந்த வீட்டுல தங்கி, வாடகை வீட்டுல தங்கி இருந்து தம்மிடம் வந்த அனைவருக்கும் அவர் போதித்தார் என்ற அந்த ஒரு திறந்த ஒரு ஓப்பன் எண்டிங்கா தான் இந்த திருத்தூதர் பணிகள் முடிவடைகிறத நாங்க பார்க்கிறோம். திருத்தூதர் பணி ஒரு முழுமையான முடிவோடு முடியாமல் ஒரு திறந்த முடிவோடு முடிகிறது. நிறைவு வசனங்கள் எப்படி என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், அவர் முழு துணிவோடும் தடையின்றியும் இறையரசை பறைசாற்றி வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய உண்மைகளை கற்பித்து வந்தார் என்ற அந்த வார்த்தைகளோடு இந்த புத்தகம் முடியுது. சோ தடையின்றி என்ற சொல்லுடன் லூக்கா இந்த நூலை முடிக்கிறார் என்றது நாங்க அவதானிக்கிற ஒரு விஷயம். அதாவது பவுல் சிறையில இருக்கலாம், ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கிறார், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை அந்த சிறை அதை கண்ட்ரோல் பண்ணையில அவர் தடையின்றி நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருந்தார் என்ற இந்த வார்த்தைகளோட இது முடியுது. சோ நாங்க அதை கடைசி அதிகாரத்தோட பார்ப்போம். இப்ப நீங்க இந்த ஆல்மோஸ்ட் திருத்துதர் பணிகளை வாசிச்சு கொண்டிருப்பீங்க என்று நான் நம்புறேன். எங்க எல்லாம் தூய ஆவியானவரை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கோ அந்த இடத்துல நீங்க அண்டர்லைன் பண்ணி கொண்டிருப்பீங்க. அப்ப என்னுடைய நோக்கம் நீங்க இந்த இந்த புத்தகத்தை வாசிச்சு முடிக்கணும்ன்றதான். வாசிக்கிறது மட்டுமில்லை, இதுல தூய ஆவியானவர் எவ்வளவு தூரம் எங்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியமானவர் என்றதான் இதுல இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம். சோ அதை நீங்க மனசுல வச்சு இந்த பகுதியை வாசிக்கிறது ரொம்ப நல்ல. சோ இந்த 31வது பகுதியை பாருங்க. இறையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு துணிவோடு தடையேதுமின்றி கற்பித்துக் கொண்டிருந்தார் என்று சொல்லி இந்த புத்தகம் லூக்கா முடிக்கிறார். ஓகே, சோ நாங்க